ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹவு டு மேக் ஈஸி ஸ்வீட் கேம் டுங்கி. இந்த சுங்கராக்கான்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம இந்த தூக்கி போட்டு கேட்ச் வச்சு விளையாடுவாங்க, அந்த கேம் தான். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒன்று இப்போ கலர் பண்ணாதது. இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு பெபிள்ஸ் வேணும். நான் கலராக இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் வெயிட்டுக்கு தான் 4 இருக்கணும். நான் ஆல்ரெடி ஒன்று செஞ்சுருக்கேன், டோட்டலாக சேர்த்தா 5 வரும். இது ஒரு 4. இப்போ நான் இந்த 4த்தில் எல்லாம் 1 செஞ்சு காமிக்கிறேன். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கணும். A4 ஷீட்டில் இந்த இடத்துல கொஞ்சோண்டு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி A4 ஷீட்டில் பாதி இவ்வளோண்டு வர அளவு மட்டும் மடிச்சிக்கினே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நான் மடிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த அளவு திக்னஸ் இருக்குது. இப்போ இங்கே எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ண போகிறேன். ஓகே, கட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தான் தேவை. இப்போ நம்ம இதோட நான் எவ்வளோ அளவு எடுத்துருக்கணும் அவ்வளோ கரெக்டாக அந்த சர்க்கிள்க்கு ஏற்ற அளவு நீங்கள் அளவு எடுத்து வெட்டிக்கோங்க. இப்போ எனக்கு இவ்வளோ போதும். நான் இது ஒரு கரெக்டாக அந்த சர்க்கிள் கரெக்டாக அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சுப்பேன். இப்போ எனக்கு இவ்வளோ கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தான் எனக்கு வேணும். வெட்டிக்கிறேன். ஓகே, இவ்வளோ வெட்டிக்கிட்டு இப்போ நம்மளுக்கு டேப் வேணும். டேப் எடுத்துக்கிட்டேன். நான் டக் டேப் மாதிரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எதாவது டேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டான சைஸ் பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது சைஸு. டக் டேப் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். டக் டேப் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒட்டிக்கிறேன். டக் டேப் ரொம்ப யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. நான் லைட்டாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் லைட்டாக வெட்டிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் அட்டாச் பண்ணணும். கரெக்டாக ஸ்டிக் பண்ணுங்கள். அளவு பார்த்துக்கோங்க. எல்லாம் ஒரே அளவில் இருந்தால் தான் ஈஸியாக த்ரோ பண்ணி கேட்ச் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, சரின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டிட்டேன். இவ்வளோண்டு நம்மளுக்கு வேணும். ஓகே, சரி. இப்போ நான் எதுக்கு பெபிள்ஸ்னால் அந்த வெயிட்டுக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஹாட் க்ளூ கன் நம்ம போட்டுக்கிட்டு ஹாட் க்ளூ கன் போட்டுக்கிறேன். ஓகே, ஹாட் க்ளூ கன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேப்பரில் இதுக்கு ஒரு அளவு இருக்கும்ல, இந்த க்ளோஸ் பண்ண டாப்பை க்ளோஸ் பண்ண கொஞ்சம் அளவு ஊற்றிக்கோங்க. இவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அளவு. ஓகே, நிறையாவே டேப் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு நிறையா. ஓகே, இப்போ ஒட்டிக்கிறேன். நான் ஹாட் க்ளூ கன் ஹீட் ஆகணும்னு நான் காமிக்கிறேன். ஓகே, ஹாட் க்ளூ கன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சோண்டு வெட்டிக்கோங்க இந்த பேப்பரை.
முடிஞ்சளவு சர்க்கிள் மாதிரி இருக்க பார்த்துக்கோங்க. நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு இவ்வளோ இருக்குது, கரெக்டாக கவர் ஆகுது. இப்போ வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இது ஓரத்தில் ஹாட் க்ளூ போட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிக்கிறேன். ஏன் கவர் பண்ணுறேன்னா அப்போ தான் உள்ளே கொஞ்சம் பெபிள்ஸ்லாம் வைக்க ஈஸியாக இருக்கும். அப்போ நான் கவர் பண்ணுறேன். குட்டி குட்டியான பெபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி உள்ளே கொஞ்சம் வந்து ஹாட் க்ளூ போட்டுக்கோங்க. ஓகே, நான் உள்ளே கொஞ்சோண்டு ஹாட் க்ளூ போட்டுக்கிட்டு ஒரு பெபிளில் உள்ளே வச்சிடுறேன். ஓகே, உள்ளே இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். பிங்க் கலர் பெபிள் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அட்டாச் பண்ணுன்றதுனால கொஞ்சம் சுற்றி ஹாட் க்ளூ கன். இப்போ மறுபடியும் ஸ்ட்ராப் கரெக்டாக மேலே வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போது அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். நான் இது கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் டாப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணுறேங்க. கரெக்டாக பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸஸான நேரத்தில் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். ஹாட் க்ளூ கன் வந்து கையில் படாமல் பார்த்துக்கோங்க. கையில் பட்டுச்சுன்னா கொப்பளம் ஆகிடும். எனக்கு இப்போ அப்ளை ஆகிடுச்சு. ஓவர் ஹீட்டாக இருக்கும், பார்த்துருக்கேன். இப்போ ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ எனக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுக்கு க்ரிப்புக்கு நான் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணியிருப்பேன், இதுக்கு க்ரிப் இருக்காது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா? கொஞ்சம் இது க்ரிப் பண்ணால் ஈஸியாக இருக்குது, இது கொஞ்சம் மிஸ் ஆகும். தெரியுதா? இப்போ பாருங்கள், இது எவ்வளோ க்ரிப்பாக இருக்குது பாருங்கள். ரெண்டும் சேம் சைஸ் தான். இப்போ இது நான் கொஞ்சோண்டு ஹாட் க்ளூ வந்து அந்த க்ரிப்புக்கு அப்ளை பண்ணணும். 1 ஸ்ட்ரெயிட்டாக 2 3 4. அப்புறம் எக்ஸஸாக இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கும், அங்கேயும் வச்சு ஃபில் பண்ணுறோங்க. கையில் படாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை காய எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் 3 பீஸ் செய்யணும். நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒன்று இப்போ கலர் பண்ணாதது. இது செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பெபிள்ஸ் வேணும். நான் கலராக இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் வெயிட்டுக்கு தான் 4 இருக்கணும். நான் ஆல்ரெடி ஒன்று செஞ்சுருக்கேன், டோட்டலாக சேர்த்து தான் 5 வரும். இது ஒரு 4. இப்போ நான் இந்த 4த்தில் ஏதாவது 1 செஞ்சு காமிக்கிறேன். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கணும். A4 ஷீட்டில் இந்த இடத்துல கொஞ்சோண்டு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி A4 ஷீட்டில் பாதி இவ்வளோண்டு வர அளவு மட்டும் மடிச்சிக்கினே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நான் மடிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த அளவு திக்னஸ் இருக்குது. இப்போ இங்கே எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ண போகிறேன். ஓகே, கட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தான் தேவை. இப்போ வந்து நம்ம இதோட நான் எவ்வளோ அளவு எடுத்துருக்கணும்
கரெக்டாக அந்த சர்க்கிள்க்கு ஏற்ற அளவு நீங்கள் அளவு எடுத்து வெட்டிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இவ்வளோ போதும். நான் இது ஒரு கரெக்டாக அந்த சர்க்கிள் கரெக்டாக அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சுப்பேன். இப்போ எனக்கு இவ்வளோ கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தான் எனக்கு வேணும். வெட்டிக்கிறேன். ஓகே, இவ்வளோ வந்து வெட்டிக்கிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு டேப் வேணும். டேப் எடுத்துக்கிட்டேன். நான் டக் டேப் மாதிரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எதாவது டேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டான சைஸ் பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது சைஸு. டக் டேப் வந்து கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ டக் டேப் கொஞ்சோண்டு தான் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒட்டிக்கிறேன். டக் டேப் வந்து ரொம்ப யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. நான் லைட்டாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து லைட்டாக வெட்டிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதெல்லாம் அட்டாச் பண்ணணும். கரெக்டாக ஸ்டிக் பண்ணுங்கள். அளவுக்கு பார்த்துக்கோங்க. எல்லாம் ஒரே அளவில் இருந்தால் தான் ஈஸியாக த்ரோ பண்ணி கேட்ச் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டிட்டேன். இவ்வளோண்டு நம்மளுக்கு வேணும். ஓகே, சேம். இப்போ நான் எதுக்கு பெபிள்ஸ்னால் அந்த வெயிட்டுக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஹாட் க்ளூ கன் வந்து நம்ம போட்டுக்கிட்டு லைட் ஹாட் க்ளூ கன் போட்டுக்கிறேன். ஓகே, ஹாட் க்ளூ கன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேப்பரில் இதுக்கு ஒரு அளவு இருக்கும்ல, இந்த க்ளோஸ் பண்ண டாப்பை க்ளோஸ் பண்ண கொஞ்சம் அளவு வெட்டிக்கோங்க. இவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அளவு. ஓகே, நிறையாவே டேப் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு நிறையா. ஓகே, இப்போ ஒட்டிக்கிறேன். நான் ஹாட் க்ளூ கன் ஹீட் ஆகணும்னு நான் காமிக்கிறேன். ஓகே, ஹாட் க்ளூ கன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சோண்டு வெட்டிக்கோங்க இந்த பேப்பரை. முடிஞ்சளவு சர்க்கிள் மாதிரி இருக்க பார்த்துக்கோங்க. நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு இவ்வளோ இருக்குது, கரெக்டாக கவர் ஆகுது. இப்போ வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஓரத்தில் ஹாட் க்ளூ போட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிக்கிறேன். ஏன் கவர் பண்ணுறேன்னா அப்போ தான் உள்ளே கொஞ்சம் பெபிள்ஸ்லாம் வைக்க ஈஸியாக இருக்கும். அப்போ நான் கவர் பண்ணுறேன். குட்டி குட்டியான பெபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி உள்ளே கொஞ்சோண்டு ஹாட் க்ளூ போட்டுக்கோங்க. ஓகே, நான் உள்ளே கொஞ்சோண்டு ஹாட் க்ளூ போட்டுக்கிட்டு ஒரு பெபிளில் உள்ளே வச்சிடுறேன். ஓகே, உள்ளே இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். பிங்க் கலர் பெபிள் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அட்டாச் ஆகணுன்றதுனால கொஞ்சம் சுற்றி ஒட்டிடுவேன். இப்போ மறுபடியும் ஸ்ட்ராப் கரெக்டாக மேலே வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போது அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் டாப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணுறேங்க.
வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸஸான இடத்துல ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். ஹாட் க்ளூ கன் வந்து கையில் படாமல் பார்த்துக்கோங்க. கையில் பட்டுச்சுன்னா கொப்பளம் ஆயிடும். எனக்கு இப்போ அப்ளை ஆயிடுச்சு. ஓவர் ஹீட்டாக இருக்கும் பார்த்துருக்கேன். இப்போ ஹேண்டில் பண்ணுறேன். இப்போ எனக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுக்கு க்ரிப்புக்கு நான் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணியிருப்பேன். இதுக்கு க்ரிப் இருக்காது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா? கொஞ்சம் இது க்ரிப் பண்ணால் ஈஸியாக இருக்குது. இது கொஞ்சம் மிஸ் ஆகும். தெரியுதா? இப்போ பாருங்கள், இது எவ்வளோ க்ரிப்பாக இருக்குது பாருங்கள். ரெண்டும் சேம் சைஸ் தான். இப்போ இது நான் கொஞ்சோண்டு ஹாட் க்ளூ வந்து அந்த க்ரிப்புக்கு அப்ளை பண்ணணும். 1 ஸ்ட்ரெயிட்டாக 2 3 4. அப்புறம் எக்ஸஸாக இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கும், அங்கேயும் வச்சு ஃபில் பண்ணுறோம். கையில் படம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை காய எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் 3 பீஸ் செய்யணும். நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 5 பீஸ் செஞ்சிட்டோம். 1 பீஸ், 2 பீஸ், 3வது பீஸ், 4வது பீஸ், 5 பீஸ். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கவே 5 பீஸ் இருக்குது. இப்போ அதுக்கேற்ற கலர்லாம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தான் க்ரீன், yellow, next red, blue, okay, blue, final color violet. கொஞ்சம் பிங்க் மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது கலர்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். வயலட், இட்ஸ் லுக் லைக் பிங்க். ரஷ்யன் ப்ளூ, இந்த கலர் இருக்குது. அதுக்கு பதில் இந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பிங்க் மாதிரி இருக்குது இந்த கலர். ஃபஸ்ட்டு ஏன் ஒயிட் வச்சுருக்கேன்னா அது கொஞ்சம் எல்லா கலரையும் லைட்டாக யூஸ் ஆகும் ஒயிட். ஓகே, இது நான் கொஞ்சம் இதெல்லாம் டார்க் ஆட் பண்ணி பார்த்துப்பேன். இப்போ கொஞ்சோண்டு ஒயிட், ஒயிட்டும் ஆட் பண்ணிட்டு ப்ரஷ் எடுத்துப்போம். ப்ரஷ் இருக்குது. ஒன்றுத்துக்கும் ஒரு கலர். ஃபஸ்ட்டு எல்லோ, அடிச்சுருக்கேன். தெரியும். அந்த பிளாக் ஒரு மாதிரி தெரியுது. நான் நிறைய எல்லாம் அப்படியே ஆட் பண்ணி எதாவது பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பிளாக் இருக்கிற இடம் தான்
ஒரு மாதிரி இருக்குது. நான் இந்த இடத்துல நிறைய எல்லோ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சிம்பிளி ஆட் பண்ண கொஞ்சம் எல்லோ வேணும். நல்லா இருக்கு. எப்படி இதை ஹோல்ட் பண்ணி எடி பண்ணி தெரியல. ஓகே, எல்லாம் உடச்சிட்டேன். ஓரமாக காய வச்சுக்கலாம். இது கல் மட்டும் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் ஃபினிஷ். இப்போது இதை மற்ற கலர்லாம் அடிச்சுட்டு நான் டோட்டலாக காமிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம முடிச்சிட்டோம். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் நான் என்ன மாற்றினேன்னா, நான் வந்து கலர் யூஸ் பண்ணல. கலர் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி டிம்மாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கலர் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஈஸியாக கிராப் பண்ண ஈஸியாக இருக்குது. நல்லா ஜாலியாக விளையாடலாம், நல்லா சூப்பராக இருக்குது. இப்போது அடுத்த ஸ்குவிட் கேமோட வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.